நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்திற்கு கதாநாயகி கிடைக்கவே இல்லை. தமிழ் சினிமாவில் இருக்கிற உச்சத்தில் இருந்த அத்தனை கதாநாயகிகள்ட்டையும் பேசி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையில தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. சரி, இந்த படத்தையே கைவிட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த படத்துக்கு KR விஜயா அவருடைய கணவர் வேலாயுதம் நாயர் ஃபைனான்ஸ் பண்றார். அதனால இந்த எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்ட KR விஜயா, நான் ஹீரோயினை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பெரிய ஹீரோயினை இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒரு கிஃப்ட் போல பார்சல் பண்ணி அதை வேன்ல ஏத்தி ஒரு ஸ்டூடியோல கொண்டு வந்து நிறுத்தி ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் அசத்தி இருக்கிறாங்க. இதை அங்கிருந்தபடியே பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய படத்தை இதை சீனாவே வச்சுட்டாரு. சரி, இந்த படம் எது, இந்த படத்துக்கு பின்னால் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ் சினிமாவுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர்கள ஒருத்தர் தான் K. பாலாஜி. இவர் தயாரித்த முதல் திரைப்படம் அண்ணாவின் ஆசை. இந்த படத்தை தாதா மராசி அவர் தான் இயக்குறாரு. இந்த திரைப்படம் சுமாரான வெற்றியை தான் பார்த்தது. இந்த படத்துக்கு KR விஜயாவுடைய கணவர் திரு வேலாயுத நாயர் ஃபைனான்ஸ் செஞ்சிருக்கிறார். இந்த படம் நஷ்டம் அப்படிங்கிற செய்தியை தயாரிப்பாளர் K. பாலாஜி என்ன பண்றாருன்னா, செல்வம் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு போய் அங்கு நடித்து கொண்டிருந்த நடிகர் திலகத்திடமும் KR விஜயாவிட்டமும் கூற, நான் கால்ஷீட் தர்றேன், என்னை வைத்து படம் எடு, அந்த கஷ்டமும் நஷ்டம் எல்லாம் இந்த படத்துல சரி பண்ணிக்கலாம், அந்த படத்துல ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நடிகர் திலகம் கூறியிருக்கிறார். அப்போ K. பாலாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார். சிவாஜி கணேசன் KR விஜயா நடித்துக் கொண்டிருந்த செல்வம் படத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வாங்கி சுஜாதா பிக்சர்ஸ்ல தங்கை அப்படிங்கிற படத்திற்கான விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறார் K. பாலாஜி. படத்தின் இயக்குனர் A. திருலோகச்சந்திராக இருந்தா மட்டும்தான் நான் ஃபைனான்ஸ் செய்வேன் அப்படின்னு KR விஜயாவின் கணவர் திரு வேலாயுதம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதை கேட்ட K. பாலாஜி ஆடி போயிருக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் திருலோகச்சந்தர் AVMல நிரந்தரமான இயக்குனராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி வெளிப்பட தயாரிப்பு நிறுவனம், அது நம்ம நிறுவனத்துல எப்படி படம் இயக்க சம்மதிப்பார் அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாலாஜி. உடனே அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிறார் வேலாயுத நாயர். அதாவது, AVM சரவணன் உங்க ஃப்ரெண்டு தானே, அவர் உங்க பேச்சை தட்ட மாட்டார் அப்படின்னு கூற, அதற்கப்புறம் K. பாலாஜி அவர்கள் AVM ஸ்டுடியோ போயிருக்கிறார். அங்க போய் இயக்குனர் AC திருலோகச்சந்திரை பார்த்து, எனக்கு ஒரு படம் நீங்க இயக்கி தரணும் அப்படின்னு கூறியிருக்கிறார். அந்த அன்பு கட்டளையையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்ட திருலோகச்சந்தர் AV மெய்யப்ப செட்டியார் மற்றும் AVM சரவணன் இந்த 2 பேருடைய அனுமதியோட பாலாஜியின் தங்கை படத்தை இயக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். வேலாயுத நாயரும் K. பாலாஜியும் சுஜாதா பிக்சர்ஸ் சார்பாக சிவாஜி கணேசன், KR விஜயா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் ஆகிய 4 வரையும் தொடர்ந்து தயாரிக்கும் 3 திரைப்படங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். அதன் பிறகு வெளிவந்த தங்கை திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அதனை தொடர்ந்து பாலாஜி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். அதாவது, ஒரு கதையை புதுசா பண்ணி அதுக்கு ஒரு டீமை செட் பண்ணி படம் இயக்குறதுனால நிறைய டைம் ஆகுது, நிறைய செலவும் ஆகுது. அதனால நம்ம அப்படி பண்ணாம இந்தி மற்றும் பிற மொழி திரைப்படங்களை வாங்கி ரீமேக் பண்ணலாமே அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். அந்த முக்கிய முடிவுபடி 1967 K. பாலாஜி, வேலாயுத நாயர், KR விஜயா, ஜாவர் சீதாராமன் ஆகிய 4 பேரும் தெலுங்கு திரைப்படமான ஆஸ்தி பரலு அப்படிங்கிற படத்தை கேஷ்னோ தியேட்டர்ல பார்த்துட்டு, ஆகா படம் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனடியா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. இதுல சிவாஜி கணேசன் கதாபாத்திரம் ரொம்ப அதிரடியா அமைஞ்சிருக்கும். ஆக்ஷன் கலந்து ரொம்ப ரொம்ப நல்ல கதாபாத்திரமா இருக்கும். சரி, எதிர்மறை கதாபாத்திரத்துல யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது, தம்பியா K. பாலாஜியவே நம்ம நடிக்க வச்சிடலாம், இந்த படத்துல அப்பாவா மேஜர் சுந்தரராஜனையும் நாகேஷையும் நம்ம முடிவு செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே பேசி ஒத்த கருத்துல வந்தவங்க கதாநாயகி வேடத்துல இறுதி வரைக்கும் யார ஒப்பந்தம் செய்யறதுன்னு அவங்களால முடிவு பண்ண முடியலையா. இந்த படத்துல கதாநாயகியாக KR விஜயாவை கொஞ்சம் கூட அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, KR விஜயா அந்த நேரத்துல கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க. இந்த படத்துல சாட்டையடி பாடல் காட்சி, தட்டட்டும் கை தழுவட்டும் பாடல் காட்சியில ஏறி இறங்கி பயங்கரமா டான்ஸ் ஆடணும், அதை KR விஜயனால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஷாட்ல சாட்டையடி உண்மையிலேயே பற்றுரும் அப்படிங்கிற பயத்தினால வேலாயுத நாயர் விஜயாவை இதுல நடிக்க வைக்க மறுத்திருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா பயந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் என் தம்பி படத்தின் டிஸ்கஷன்ல யாரு ஹீரோயின் அப்படிங்கிற முடிவு செய்ய பாலாஜியோடைய ஆபீஸ்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தயாரிப்பாளர் பாலாஜி, KR விஜயா, அவங்க வீட்டுக்காரு வேலாயுத நாயர், இவங்க எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. அப்பொழுது வேலாயுத நாயர் சொல்லியிருக்காரு,
தெலுங்கு படமான ஆஸ்தி பர்லு படத்துல நாகேஸ்வர ராவுக்கு ஜோடியாக நடித்த ஜெயலலிதாவே நம்ம நடிக்க வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் அவங்க தற்போது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகை, இந்த படத்துல சிவாஜி கணேசனோட அவங்க நடிச்சாங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு கூற, உடனே அங்கிருந்து சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு, இப்பதான் கலாட்டா கல்யாணம் படத்துக்காக ஜெயலலிதாவை நாங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், அதனால இந்த படத்துல வேற யாரையாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு பாலாஜி ஜக்கையாவுக்கு ஜோடியாக நடித்த வாணிஸ்ரீ அவங்கள என் தம்பி படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்ல, இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்குது. அதற்கு உடனே சிவாஜி கணேசன் அவர்கள், சரி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய உனக்கு ஹீரோயின் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அதற்கு பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே ஹீரோ, செகண்ட் ஹீரோ அப்படின்னு இந்த பேரை கூட நான் வச்சுக்க மாட்டேன், அதுக்கு ஹீரோயினும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்திருக்கிறார். எல்லாருமே ஒத்த கருத்தோட கதாநாயகி வாணிஸ்ரீய ஒரு வழியா முடிவு செய்யப்பட்டு அவங்கள ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சிவாஜி கணேசனுடன் வாணிஸ்ரீ இணையும் முதல் படமாக அமைய போகுது அப்படின்னு வாணிஸ்ரீ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அப்போதான் வாணிஸ்ரீயோடைய வக்கீல் ஒரு முக்கியமான பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். அதாவது அவர் ஒரு நோட்டீஸை விட்டுருக்கிறார். அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னா, இந்த படத்துல சாட்டையடி காட்சி எடுக்கும்போது கதாநாயகிக்கு ஏற்படக்கூடிய உடல் காயம், சேதாரம், அந்த எல்லா செலவுகளையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்திட்டாதான் இந்த படத்துல வாணிஸ்ரீ நடிப்பாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். இதனை பார்த்த தயாரிப்பாளர் கே பாலாஜி மற்றும் வேலாயுத நாயர் ரொம்ப கொதித்து கோபமடைந்து அதுக்கு பதிலளிக்க விதமா நடிகை வாணிஸ்ரீ இந்த படத்துல நடிக்கவே வேணாம் அப்படின்னு பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்துல சிவாஜி கணேசனுடன் நடிக்க வைக்க அப்போது தமிழ் சினிமாவில எந்த கதாநாயகியும் பொருத்தமாவே இல்லையா, பொருந்தி போகவும் இல்லைன்னு சொல்றாங்க. படத்தையே கைவிடலாமா அப்படின்னு அந்த நிலையில மன சோகத்தோட சுஜாதா பிக்சர்ஸ்ல பாலாஜி, வேலாயுத நாயர், KR விஜயா இவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். அப்போ வழக்கம் போல இந்த சூழ்நிலைய பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த இடத்துக்கு வந்து, என்ன மாப்பிள்ளைக்கு பெண் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கவலைகளை தீர்ப்பது போல கிண்டலாக பேசி அவங்கள சிரிக்க வச்சாராம். அப்போ KR விஜயாவுடன் பட்டணத்தில் பூதம் படத்துல அவருடன் நடித்துக் கொண்டிருந்த ஜாவர் சீதாராமன் அவர்கள் KR விஜயா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது, உங்க குருநாதர் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல உருவாகி கொண்டிருக்கும் பணமா பாசமா படத்துக்கு பிறகு சரோஜாதேவி படங்களை நடிக்கிறதுக்கு முழுக்கு போட போறாராமே அப்படின்னு சொல்ல, உடனே உணர்ச்சி வசப்பட்ட KR விஜயா, என்னது சரோ நடிப்பை நிப்பாட்ட போறாளா அப்படின்னு ஷாக்கான விஜயா பாலாஜி தயாரிக்கும் படத்துக்கு கதாநாயகி கிடைத்து விட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாம மனதில் அடக்கி கொண்டு உடனே வேலாயுத நாயரையும் ஜாவர் சீதாராமனையும் ஒரு காரில் புறப்பட சொல்லிவிட்டு தானும் கிளம்பி இருக்கிறார். உடனே பாலாஜியும் சிவாஜி கணேசன், எங்க எல்லாரும் போறீங்க, எதுவுமே சொல்லாம அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன விஜயா உடனே தனது அம்பாசிடர் கார்ல ஏறி பறந்திருக்கிறார். KR விஜயாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுல ரொம்ப கம்மியான நபர்கள்ட்ட தான் நட்புலயே இருப்பாராம், யார்ட்டையுமே பெரும்பாலும் பேச மாட்டாராம். சிவாஜி கணேசன், கே பாலாஜி, சரோஜாதேவி இந்த 4 பேர்ட்டையும் தான் மனசை விட்டு பேசுவாராம், மத்த யாருக்கிட்டையும் பெரிய நட்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போது கற்பகம் ஸ்டுடியோவில் பணமா பாசமா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நடித்து கொண்டிருக்கிறார் சரோஜாதேவி. எப்பவுமே KR விஜயா சரோஜாதேவியை பார்த்தா சரோஜாதேவி வயிற்றுல விளையாட்டாக குத்தி விளையாடுவாராம், அவங்களும் அதை ரொம்ப ரசிப்பாங்களாம். அன்றைக்கு KR விஜயா வழக்கம் போல காணப்படாம சரோஜாதேவி மீது கோபத்தோடையும் மன அதிருப்தியோடையும் இருப்பது போல KR விஜயா முகத்தை வைத்துக்கிட்டு இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவரிடம் கடமைக்காக ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த சரோஜாதேவி அவர்கள், என்னதான் பிரச்சனை அப்படின்னு விஜயாவிடம் கேட்டிருக்கிறார். ஆனா அத சரோஜாதேவி நேரடியா கேட்காம பக்கத்துல இருந்த ஜாவர் சீதாராமன் கேட்கறது போல கேட்டிருக்கிறார். அதற்கு KR விஜயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் கே பாலாஜி தயாரிக்கக்கூடிய படத்துல இவ கதாநாயகியா நடித்தாதான் நான் இவகிட்ட பேசுவேன் அப்படின்னு கூற, அதற்கு சரோஜாதேவி அவர்கள் ஜாவர் சீதாராமன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்போ எனது கணவர் தான் எனது கால்சி விவகாரத்தை கவனித்துக் கொள்கிறார் அப்படின்னு கூறியிருக்கிறார். உடனே ஜாவர் சீதாராமன், KR விஜயாவின் கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ இந்த படத்தோட எந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதா வெளி உலகம் ஃபுல்லா நியூஸ் பரவிட்டு இருக்கே, அதுதான் விஜயாவின் கோபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அதற்கு சரோஜாதேவி, நான் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை, எல்லாம் தமிழ் சினிமாவில எனக்கு எதிரான நடிகை மூலம் தவறான தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சோகமா சொல்லியிருக்கிறார். அதற்கு ஜாவர் சீதாராமன், தற்பொழுது ஆஸ்தி பொருள் படத்தை வேலாயுத நாயர் மற்றும் பாலாஜி எடுக்க போறாங்க, அந்த படத்தோட பேர் என் தம்பி, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, அதுக்காக ஒப்பந்தம் செய்யதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூற, இந்த படத்தின் கதை பட விவரங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் ஜாவர் சீதாராமன். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சரோஜாதேவி மனப்பூர்வமா சம்மதித்திருக்கிறார். அதன் பிறகு
மிகவும் சந்தோஷத்தில் மூழ்கி இருந்த KR விஜயா, நான் இப்போ பாலாஜி மற்றும் சிவாஜி அண்ணனுக்கு சுஜாதா பிக்சர்ஸ்ல ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன், அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வழக்கமா KR விஜயாவுக்கு கற்பகம் ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட இடம். அதனால கொஞ்சம் புதுமையாகவும் அதிர்ச்சியாகவும் இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறார். அங்கிருந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் அழைத்து சரோஜா தேவிய பிரமிடு மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்குள்ள வச்சு கிஃப்ட் பார்சல் போல பார்சல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு பயந்து போன சரோஜா தேவி KR விஜயாவை பார்த்து, என்னங்க என்ன சொல்றீங்க என்று சொல்ல, அதுக்கு KR விஜயா, ஏதோ உன்னை பெங்களூருக்கே பார்சல் செய்ய போறதா நினைச்சு பயப்படாத, வெறும் 5 கிலோமீட்டர் தான், அதுல நீங்க நின்னுகிட்டா போதும், சுவாசிக்க அதுல இடம் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் KR விஜயா. அப்போ விறுவிறுன்னு பிரமிடு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சரோஜா தேவிய அதுக்குள்ள வச்சு கிஃப்ட் பார்சல் போல பார்சல் செய்து ஒரு வேன்ல அதை ஏத்தி பாலாஜியின் சுஜாதா பிக்சர் ஸ்டுடியோவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாலாஜி, AL நாராயணன், இயக்குனர் ஸ்ரீதர் எல்லாம் இந்த பார்சலை அதிசயத்தோட பாத்துருக்காங்க. உடனே பாலாஜி சொல்லியிருக்கிறாரு, ஏன்பா பார்சல் வண்டி அட்ரஸ் மாதிரி இது வந்துருச்சா, இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்நிலையில KR விஜயாவுடைய காரு வேகமா ஸ்டுடியோக்குள்ள நுழைந்திருக்கிறது. உடனே அந்த வேனில இருந்து பார்சலை 4 பேரையும் வச்சு இறக்கி வைக்க சொல்லியிருக்கிறார். சிவாஜி கணேசன், பாலாஜி, AL நாராயணன், இயக்குனர் ஸ்ரீதர் எல்லாருமே இதை ரொம்ப வினோதமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லையா. விஜயா, வேலாயுத நாயர், ஜாவர் சீதாராமன் இந்த எல்லாருமே ரொம்ப மன மகிழ்ச்சியோட நாங்க ஒரு புது ஹீரோயினை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பார்சல் பாக்ஸ அது மேல ஒட்டியிருந்த அட்டைப்பெட்டியையும் கலர் பேப்பரையும் கட் செய்ய விஜயா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு நீண்ட கத்திய எடுத்துட்டு வந்திருக்கிறார். அதனை பார்த்து அருகில் இருந்தவங்க மிரண்டு போயிருக்காங்க. ஒரு வழியாக அட்டை பாக்ஸை கிழித்து ஒரு பிரமிடு பொம்மை வெளியில தர்ற மாதிரி காட்டியிருக்கிறார். பேரழகு பொம்மையாக காட்சி அளித்திருக்கிறது அந்த பிரமிடு பொம்மை. KR விஜயா துப்பாக்கி சுடுறதுல கை தேர்ந்தவங்க அப்படிங்கிறது சினிமாவில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை நபருக்கும் தெரியும். உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாய் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. அவங்க தட்டுல வச்சு ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்திருக்காரு. வெறும் ரப்பராலான கோழி குண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு தட்டுல அந்த குண்டு கொண்டு வந்திருக்காங்க. உடனே துப்பாக்கியில இந்த புல்லட்டை போட்டு பிரமிடோட வயிற்று பகுதியில குறிவைத்து சத்தத்தோட சுற்றிருக்கிறார் KR விஜயா. அதன் பிறகு தயாரிப்பாளர் பாலாஜி துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்லியிருக்கிறார். அதற்கு பாலாஜி ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சும்மா பாஸ் சுடுங்க என்று KR விஜயா சொல்ல, அவரும் 2வது முறை சுட்டிருக்கிறார். அதன் பிறகு கதாநாயகன் சிவாஜி கணேசன் கையில துப்பாக்கி தர, அவர் 3வது முறையாக சுட்டவுடன் அந்த பிரமிடு பேரழகி சிலை உடைந்து சரோஜா தேவி சிரித்து கொண்டே வெளியில வந்திருக்கிறார். உடனே அங்கிருந்த அனைவரும் அட நம்ம சரோ என்று மகிழ்ச்சியுடன் அழைக்க, அந்த மகிழ்ச்சியில சரோவும் பங்கு கொண்டிருக்கிறார். KR விஜயா கால்ஷீட் ஒப்பந்தம் என் தம்பி படத்திலிருந்து திருத்தப்பட்டு இயக்குனர் திருலோகச்சந்தர் தான் இயக்க இருந்த 2 மலர்கள் படத்திற்கு அதை வேலாயுத நாயர் அனுமதியோட ஷிப்ட் செய்து என் தம்பி படத்துல சரோஜா தேவி கால்ஷீட் கொடுத்து நடிக்க கொடுத்திருக்கிறார். என் தம்பியில சிவாஜி கணேசன், சரோஜா தேவி இணைந்து பாடும் 2 பாடல்கள் வெளிப்புறங்கள்ல படமாக திட்டமிடப்பட்டது. அடியே நேற்று பிறந்தவள் பாடல் ராஜஸ்தான்ல சஹாரா பார்க்ல ரொம்ப ரொம்ப அழகா படமாக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து ஐயையோ மெல்ல தட்டு பாடல் மைசூர் பிருந்தாவனத்துல சூப்பரா படமாக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து தட்டட்டும் கை தழுவட்டும் பாடல் காட்சியில சரோஜா தேவி வயித்துல ஷார்ட் பெல்ட் அணிந்து நடிக்கணும் அப்படின்னு டிஸ்கஷன்ல முடிவு பண்ணிருக்காங்க. உடனே ஜாவர் சீதாராமன் இந்த ஷார்ட் பெல்ட்டை பிரிட்டனில இருந்து வரவழைத்திருக்கார். இந்த பெல்ட் பொதுவா இந்தியாவில யார்ட்டையுமே கிடையாது. வெறும் ஆங்கில நடிகர்கள் மட்டும்தான் இதை அணிந்து அப்ப நடிச்சிட்டு இருந்தாங்க. இதை தென்னிந்திய திரையுலகில முதன்முறையாக அணிந்து நடித்த பெருமை சரோஜா தேவியை மட்டும்தான் சாரும். எந்த ஹீரோவுமே இதை அப்பொழுது ட்ரை பண்ணவே இல்லை. இந்த பெல்ட்டை கொண்டு வரதுக்கு இந்தியா இம்போர்ட் ஆபீஸ்ல அனுமதி பெற வேண்டியது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போ இந்த பெல்ட்டுக்குள்ள டைனமைட்டை மறைச்சு வச்சுட்டு ஒரு சூசைட் பாமா அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ராஜீவ் காந்தியை கொன்னது கூட இந்த மாதிரியான ஒரு குண்டு வச்சுதான். சரி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு இம்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து சரியா இதை மாற்றத்துக்காக வடநாட்டு ராணுவ வீரர் ஒருவரான குணா சிங் அப்படிங்கிறவரை நியமித்திருக்கிறாங்க. இந்த ஷார்ட் பெல்ட்டை சரோஜா தேவி வயித்துல கட்டிக்கிட்டு நடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெல்ட்டை அணியலாமா இல்ல வேணாமா அப்படின்னு ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்களாம். அவ்வப்போது சரோஜா தேவி வயிற்ற சோதனை செஞ்சுட்டு தான் குணா சிங்கும் போடுவாராம். அப்படி சோதனை செய்யும் போதெல்லாம் குணா சிங் சரோஜா தேவி வயிற்றை அழுத்தி பரிசோதிக்கும் போது சரோஜா தேவி அலறனால படக்குழுவே விழுந்து விழுந்து சிரிக்குமா. இந்த படத்துல சிவாஜி கணேசன் கத்தி வீச்சு சண்டை பயிற்சி கொடுத்தவர் சங்கர் அப்படிங்கிறவரு. சிவாஜி கணேசனுக்கு கத்தி வீச்சு பயிலும் போது சிவாஜியின் கையை 2-3 முறை பதம் பார்த்து ரத்தம் சொட்டி இருக்கிறது. இந்த படம் வெளியாகும் போது தம்பி அப்படின்னு பெயரப்பட்டிருக்கிறது. ஆனா
இது KS கோபாலகிருஷ்ணன் அப்போது பிரபலமாக நடத்தி வந்த நாடகத்தின் பெயர் அப்படிங்கிறதுனால என் தம்பி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு படம் வெளியானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி கண்டிருக்கிறது. சற்று மாறுபட்ட குடும்ப சித்திரம். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட், கத்தி சண்டை, சாட்டையடி, மாறுபட்ட பாடல் காட்சி அப்படின்னு ரொம்ப கமர்ஷியலா இருக்கும் இந்த என் தம்பி படம். சரி, இந்த படத்துல இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்துட்டு இருந்த நபர்ல இயக்குனர் ஸ்ரீதர் ஒருத்தர் இல்லையா? இந்த ஸ்ரீதர் பிற்காலத்துல சிவாஜி கணேசனை வைத்து சிவந்தமன் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படத்துல இயக்குனர் ஸ்ரீதர் தான் பார்த்த இந்த காட்சி, அதாவது பிரமிடுல இருந்து ஒரு ஹீரோயின் வெளில வர்ற காட்சிய ஒரு பாடல் காட்சியில பிரமிடு பொம்மையில இருந்து காஞ்சனா வெளில வர்ற மாதிரி ஒரு காட்சியை, அதுவும் ஒரு சாட்டையடி பாடல் காட்சியை படமாக்கி அசத்தி இருக்கிறார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க RS ராஜா. நன்றி, வணக்கம்.